வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் கோல்டில் ஆனால் கண்டுபிடிச்ச ஒரு மணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, இதான் தோடு மண் பற்றி. நான் ஜுவல்லரி பண்ணுறத மட்டமாலாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஆதிக்கால சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மண்ணால் ஆன ஜுவல்லரி தான் போட்டிருக்காங்க. ராஜா குடும்பத்தில் தான் பொன்னானது போட்டாங்க. ட்ரெண்டியாக இருக்கிற விஷயத்த பொண்ணுங்கள்லாம் விரும்புவாங்கன்னு தான் இதை நான் கையில் எடுத்தேன். ஆமாம், இதில் ஒன்றும் மட்டமான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். தோடு பாதி கோர்த்து வச்சுட்டேன், மீதி. அப்புறம் வந்து தாலி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடின்னு சொன்னேன்ல, அப்போ வந்து இது வந்து ஒரு சாஸ்திர புக்கில் படித்தது. தாலி வந்து மண்ணில் தான் செஞ்சு போட்டிருந்தாங்களாம். அதை வந்து 48 நாள் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு மூடி வைப்பாங்களாம். அப்புறம் வந்து அதை 48 நாளுங்கிறது வந்து 2 பௌர்ணமி ஒரு அமாவாசை, இல்லைன்னா 2 அமாவாசை ஒரு பௌர்ணமிங்கிறது ஒரு மண்டலம். அப்போ அதை அப்படி தான் அதை தாலியை போடுறாங்க. அந்த பொண்ணு வந்து அப்போ எவ்வளோ பொறுமையாக நடக்கணும், அது உடையாமல் இருக்கணும்னு. அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் வசதிகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தங்கத்தில் தாலி போட்டிருக்காங்க. மண் வந்து நம்மளோடையே இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இதை பண்ணுறது. ஆச்சரியப்படுறேன், இப்படி கூட ஒரு ஜுவல்லரியெல்லாம் பண்ண முடியும்ன்ட்டு இருக்கேன்னு. ஆனால் யாருமே இதை கூட பெருசாக எடுக்காமல் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அப்படியே பிரபலம் ஆயிடுவீங்க, அதெல்லாம் சும்மா கதை. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இது வந்து வியாபாரங்கிறத தவிர ஒரு பொம்பளை உட்காந்து வேலை மெனக்கட்டு பண்ணிட்டு காலையின்னு எவனாவது மதிக்கிறாங்களா? யாராவது லைக் கொடுங்க. தேங்க்யூ.